மற்றொரு அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாராய சம்பவத்தில் மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் என்ற முக்கிய குற்றவாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில மிக முக்கிய குற்றவாளியான மாதேஷ் என்ற ஒரு நபரை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதேஷ் தான் மெத்தனால் என்ற இந்த வேதிப்பொருளை இந்த கள்ளச்சாராயத்தில் கலப்பதற்காக சப்ளை செய்தது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மொத்த சாராய வியாபாரியான இந்த சின்னதுரையை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில மாதேஷ் என்ற இந்த முக்கிய குற்றவாளி குறித்த தகவல் சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில தற்பொழுது அந்த மாதேஷ் என்ற இந்த நபரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இவர்தான் மெத்தனால் சப்ளை செய்து என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது இந்த விஷச்சாராயம் கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கலந்ததால் விஷச்சாராயமாக மாறி இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சாராய மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தியதுல அதில் மெத்தனால் கலக்கப்பட்டிருப்பதும் மெத்தனால் கலந்ததனால்தான் இது விஷச்சாராயமாக மாறி இத்தனை உயிர்களை பலிகொண்டிருக்கிறது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, யார் மூலமாக சப்ளை செய்தது என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக நேற்று முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையிலும் கூட மெத்தனால் கலந்த விஷசாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும், சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி இதற்கு மேல் இது போன்ற ஆபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அவற்றை முழுமையாக அழித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக முதலமைச்சர் நேற்று தினம் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். மேலும் விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையினருடன் இணைந்து சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில நேற்று கைது செய்யப்பட்ட சின்னதுரை என்ற முக்கிய குற்றவாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாதேஷ் என்ற நபர் குறித்த தகவலை அவர் கொடுத்திருக்கிறார். மெத்தனால் அவர்தான் சப்ளை செய்திருக்கிறார். அதாவது எத்தனால் மெத்தனால் என்ற இரண்டு வேதிப்பொருட்கள் பார்ப்பதற்கு ஒன்று போல்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதுல பெரும்பாலும் இது போன்ற மது வகைகளுக்கு எத்தனாலை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மெத்தனால் பயன்படுத்தினால் அது ஒரு 5 மில்லி மெத்தனால் பயன்படுத்தினாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக விஷமாக மாறிவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சம்பவத்துல மெத்தனால் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆய்வுக்கு உட்படுத்தியதுல. அதன் தொடர்ச்சியாகத்தான் மெத்தனாலை சப்ளை செய்தது யார், இதில் இந்த சாராயத்தின் எங்கு காய்ச்சப்பட்டது, அங்கு மெத்தனால் சப்ளை செய்து இதில் எதற்காக அவர்கள் இதில் மெத்தனாலை கலந்தார்கள் என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டது. முதலில் மெத்தனால் சப்ளை செய்தது யார் என்ற கோணத்தில் விசாரித்த பொழுதுதான் மாதேஷ் என்ற இந்த நபர் குறித்த விவரங்களை கைப்பற்றி உடனடியாக சிபிசிஐடி போலீசார் அவரை சுற்றி வளைத்து இன்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டதோடு இன்னும் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 3 பேர் மட்டுமே தற்பொழுது வரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சாராய வியாபாரிகளும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் இல்லாமல் 7 பேரை, மீதி இருக்கக்கூடிய 7 பேரை மாவட்ட காவல்துறை கைவசம் வைத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக இன்னும் வேறு யாரெல்லாம் இந்த சாராய சப்ளையில ஈடுபட்டது, யாரெல்லாம் எங்க இந்த பகுதியில் எல்லாம் காய்ச்சுகிறார்கள் என்பது குறித்த விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். மற்றொரு பக்கம் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவருடைய தாயார் விஜயா, அவருடைய சகோதரர் தாமோதரன், இந்த 3 பேரும் தற்பொழுது இங்கே கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமாக நேற்று மாலை கைது செய்யப்பட்ட சின்னதுரை, அந்த சின்னதுரை தான் மொத்தமாக சாராயத்தை வாங்கி இந்த பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சப்ளை செய்திருக்கிறார் என்ற விவரங்கள் அவர் மூலமாக திரட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தளவில் மெத்தனாலை இங்கு சப்ளை செய்த நபர் யார் என்பது குறித்து தான் சின்னதுரையிடம் விசாரித்த பொழுது சின்னதுரையும் மாதேஷ் என்ற இந்த 2 நபர்களும் இணைந்துதான் மெத்தனாலை சப்ளை செய்திருக்கிறார்கள் இந்த விஷச்சாராயத்தில், இந்த கள்ளச்சாராயத்தில் கலப்பதற்காக. அதனால்தான் இது விஷச்சாராயமாக மாறி இத்தனை உயிர்களை பலிகொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் உறுதிப்படுத்திய பிறகு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த மாதேஷத்தை கைது செய்திருக்கார்கள். அது மட்டுமல்ல, தற்பொழுது இருவரிடமும் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக இங்கே வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் இந்த எவ்வளவு கையிருப்பு இவர்களிடம் மெத்தனால் இருக்கிறது, எங்கு மெத்தனாலை வாங்கினார்கள் என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் விற்கப்பட்ட சாராயத்தில் தான் இவர்கள் மெத்தனாலை கலந்தார்களா, அல்லது வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட விற்பனைக்காக அனுப்பப்பட்ட அந்த சாராயத்திலும் இவர்கள் மெத்தனாலை கலந்திருக்கிறார்களா என்பது குறித்து விசாரித்து உடனடியாக அவ்வாறு அப்ளை செய்யப்பட்டிருந்தால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தனிப்படையினர் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் கல்வராயன் மலைப்பகுதியிலே பல்வேறு இடங்களில் குழுக்களாக பிரிந்து சென்று இந்த சாராய கும்பலை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கல்வராயன் வனப்பகுதியில தீவிர கண்காணிப்பும் தேடுதல் வேட்டையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார்
மெத்தனால் சப்ளை செய்த ஒரு முக்கியமான குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். இவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை மிக முக்கியத்துவமான ஒரு விசாரணையாக சிபிசிஐடி போலீசார் கருதுகிறார்கள். அவரிடம் இருந்துதான் எவ்வளவு அளவு மெத்தனாலை இவர் எங்கிருந்து வாங்கினார், இன்னும் கையிருப்பு எங்கே வைத்திருக்கிறார் என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகள் உத்தரவின்படி இதுல விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதனை மூல காரணத்தை அறிந்து அவற்றை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கையிருப்பில் இருக்கக்கூடிய மெத்தனாலை அழித்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் இந்த மாதேஷை தேடி வந்ததாகவும் இன்று காலையில் தான் அவரை கைது செய்திருப்பதாகவும் தற்பொழுது சிபிசிஐடியினுடைய விசாரணை வளையத்திற்குள் அவர் தொடர்ந்து இருப்பதாகவும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மெத்தனால் சப்ளை செய்துதான், இந்த மெத்தனால் கலந்துதான் இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி இத்தனை உயிர்களை பலிகொண்டது என்பதையும் ஏற்கனவே ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு முன்பு கடந்த ஆண்டு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல 22 பேரை பலிகொண்ட அந்த சம்பவத்திலும் விஷச்சாராயமாக மாறியதற்கு மெத்தனால் கலந்துதான் என்பதையும் அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது மெத்தனாலை சப்ளை செய்த நபர்கள் எல்லாமே கண்டுபிடித்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட இது போன்ற மெத்தனால் கலக்கக்கூடிய நபர்கள், இந்த மெத்தனால் எங்கே பயன்படுத்தப்படுகிறது, தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு வேதி பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில தொழிற்கூடங்களிலே இவற்றை பயன்படுத்துகிறார்கள். இப்படி கள்ளச்சந்தையில் மெத்தனால் ஏன் விற்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையிலும் கூட இவர்கள் மீண்டும் மெத்தனாலை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தில் பயன்படுத்தினாலும் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எனும்பொழுது முழுமையாக இந்த மெத்தனால் எங்கிருந்து வருகிறது, எப்படி கள்ளச்சந்தையில் இவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கிறது, ஒரு சாராய வியாபாரிகளுக்கு கைகள் கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவற்றை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு விசாரணை நடத்தி வரக்கூடிய அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக விசாரணையினுடைய முதல் நோக்கமே தற்போது மீதம் இருக்கக்கூடிய மெத்தனால் எங்கிருக்கிறது, இது போன்று வேறு எந்த பகுதிகளுக்கு சப்ளை செய்யப்பட்ட சாராயத்தில் மெத்தனாலை இவர்கள் கலந்திருக்கிறார்கள், யாரிடம் இருந்து பெற்றார்கள் என்ற விவரங்களை வைத்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மாதேஷ் மற்றும் சின்னதுரையிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சின்னதுரை ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர் என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அதுல பலமுறை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாராயம் சப்ளை செய்ததற்காக கல்வராயன் மலைப்பகுதியில வெள்ளிமலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் வனப்பகுதியில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கல்வராயன் மலையிலிருந்து இந்த ஜவ்வாது மலை வரை ஒரே தொடர்ச்சியான மலைதான். இங்கிருந்து அதே போன்று வேலூர் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இந்த மலைப்பகுதி வழியாக செல்லலாம் என்பதனால ஒட்டுமொத்தமாக எங்கெங்கெல்லாம் சாராயம் சப்ளை செய்தார்களோ அந்த கும்பலை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது காவல்துறை இறங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.